ஹஜ் முகமது அலியார் குவைத் தமிழ் ஓட்டுநர் சேவை என்பது கிட்டத்தட்ட குவைத் நாட்டில் 6 வருட காலமாக நம்ம இந்த சேவை மையத்தை வச்சுக்கிட்டுருக்கிறோம். இதில் பல பேருடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு நம்ம செய்கிறோம். தேவை என்று சொன்னால் குவைத் நாட்டில் இருந்து கஷ்டப்படக்கூடிய எந்த ஒரு சகோதரராக இருந்தாலும் ஜாதி மதமின்றி அவங்களுடைய அத்தியாவசிய தேவை என்னையோ அவங்களுடைய அடிப்படையான முதல் உதவி என்னவோ அதை முக்கியத்துவம் கொடுத்து செஞ்சு கொண்டிருக்கிறோம். இல்லை, அதாவது டிரைவர் மட்டும் செய்வீங்களா இல்லை வீட்டில் வேலை செய்கிற ஹவுஸ் மேட்டுங்களுக்கும் உண்டுங்களா? அது மாதிரி இல்லை, இது முழுக்க உள்ளே ஆண்களுக்கு மட்டுமே இந்த உதவி. ஏன்னா பெண்கள் விஷயத்துல நம்ம உள்ள இன்றி ஆகிறதில்லை. அதனால வரக்கூடிய விளைவுகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதை நாம எடுக்கிறதில்ல. முழுக்க ஒன்றே ஆண்களுக்கு மட்டும். அதனால உங்களுக்கு பணம் இருக்குங்களா? சொல்ற மாதிரி பார்த்தா பொருளாதாரம் என்பது எதுவுமே இல்லை. படைச்ச இறைவன் கூலி கொடுப்பான் என்ற ஒரு நம்பிக்கை மத்தியில மட்டுமே அதை நம்ம சொல்லலாம். அதனால உங்களுக்கு வந்து பாதிப்பு போயிடுச்சுனால ஒரு பாதிப்பு போன் பண்ணி சொல்றாங்க, இன்னும் பிரச்சனை இருக்கு, ஒரு பிரச்சனை சொல்றாங்க. உங்கள்கிட்ட சொல்லும் போது உங்களுக்கு ஏதாவது டிரைவர் போயிடுச்சுனால உங்களுக்கு பிரச்சனை இருக்குங்களா? இல்லை சாதாரணமாக நார்மலாக ஏதாவது இருக்குங்களா? குவைத் நாட்டை பொறுத்தவரை தமிழ் நம்ம டிரைவர்மார்களை பொறுத்தவரை அதிக பேர் சம்பளம் கொடுக்கல, சாப்பாடு சரியில்லை, வீட்டில் அடிக்கிறாங்க, மிதிக்கிறாங்க, இப்படின்னு சொல்லிட்டு பல கஷ்டத்துக்கு மத்தியில் அங்கே வராங்க இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம செய்யக்கூடிய முதல் உதவின்னு சொன்னால் அவங்க அடிபட்டு வந்தால் ஃபர்ஸ்ட் மருத்துவமனையில் கொண்டு போய் சிகிச்சை பண்ணுறோம். சிகிச்சை பண்ண பிறகு அவங்களுடைய தேவை என்ன, அடுத்த கட்டமாக என்ன, அவங்க ஊருக்கு போகிற மாதிரி இருக்கிறாங்களா இல்லை இங்கேயே விடுதலை கொடுக்குற மாதிரி இருக்கிறாங்களா என்பதை ஃபர்ஸ்ட் அவங்களுடைய முதலாளி வசம் கபில் வசம் அவங்க உரையாடு. நம்முடைய பேச்சுவார்த்தைக்கு அவங்க முதலாளி சரியான முறையில் ரெஸ்பெக்ட் கொடுத்து நமக்கு அவங்க வழி கொடுத்தா அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ண முடியும். இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் மேற்கொண்டு பேச ஆரம்பித்தா நம்மளுடைய சக்திக்கு என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு பாக்கி இந்திய தூதரகத்தின் மூலம் உதவியை கொண்டு அவங்க நாட்டுக்கு இந்திய தூதரகம் நாட்டுக்கு அனுப்பிட்டு வேலைகள். அதாவது அவங்க உடம்பு சரியில்லை, ஊருக்கு போகணும், எமர்ஜென்சி அனுப்ப மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து சொல்றாங்க நம்ம ஓட்டுநர் மைசன்ல கான்டாக்ட் பண்ணா செய்வாங்க, போறாங்கன்னு சொல்றாங்க. அதனால அவங்களுக்கு வந்து நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கிறது. எப்படி எப்படி ஹேண்ட் பண்றீங்க? அதாவது பல பேர் வந்து இதேமாதிரி நல்லா இருக்கு. சமயத்தில் ஒரு நடந்த விஷயத்த சொல்லி காட்டுறேன். கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜாபர் அலி முபாரக் கபீர் வந்து ஒரு சகோதரருடைய குழந்தை வந்து இறந்துட்டாங்க. ஒரு 5 வயசு குழந்தை வந்து இறந்துருச்சு. இறந்த நிலையில அவர் வந்து உடனே ஊருக்கு போகணும். குழந்தை வந்து காலை பொழுதுல அப்பாட்ட நல்லா பேசினது. மத்தியான பொழுது என்ன ஆச்சு, அந்த குழந்தை வந்து ஒரு விபத்துல இறந்துச்சு. தன்னுடைய குழந்தை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று துடிக்கிறார், அதுவே கண்ணீர் வடிக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில நம்ம ஓட்டுநர் சேவை மையத்துல வராங்க. வந்த நிலையில நம்மகிட்ட உதவி கேட்கிறாங்க. உதவி கேட்டவங்க நம்ம என்ன செய்வோம், இது உடனே குவைத்திட்ட பேசி இப்ப தனிப்பட்ட ஒரு மனிதராக இருந்தா நம்ம என்ன செய்வோம், இது பண்ணணும்ட்டு ஆனா இதுக்கு நம்ம ஓட்டுநர் சேவை முதல் கட்டமா என்ன பண்ணோம், உடனே நம்ம உதவிக்கு வர போகும்போது உடனே குவைத்து அவங்கள்ட்ட பேசி அவங்களுக்கு தேவை ஸ்கூல் டயத்துல வந்து உடனே டிரைவர் இல்லாம அனுப்பவும் முடியாது. ஸ்கூல் டயத்துல அனுப்ப முடியாது. அப்ப நம்ம அந்த குவைத்திட்ட பேசுவது உங்களுக்கு ஒரு டிரைவர் ஒன்று தரும். ஃபர்ஸ்ட் ஆளை எப்படியாச்சும் இங்க இருந்து நீங்க விட்டுருங்க, அவர் எப்படியா ஒரு மகளை போய் பார்க்கணும். 5 வயசுக்குள்ள காலை பொழுது நல்லா மத்தியானம் பொழுது இறந்து வச்சு அப்ப அந்த உடனே குவைத்திட்ட சொல்லி உடனே இன்னொரு டிரைவர் அந்த இடத்துக்கு கொடுத்து விட்டு அவருக்கு உடனே டிக்கெட் போட்டு நம்ம அனுப்பி வச்சோம். அதாவது அத்தியாவசிய தேவைகள் என்னமோ அவங்களுக்கு முதல்ல நம்ம உடனே பூர்த்தி பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதாவது என்ன கேட்க வரேன் நம்மகிட்ட. இப்போ டிரைவர் வந்து போன் பண்ணி சொல்றாங்க அவங்கள்ட்ட, இந்த மாதிரி எனக்கு டிரைவர் பணி வேலை தேவை, அது வேலை இருக்கும்போது உங்களுக்கு கமிஷன் எடுத்தீங்களா? அப்படி சாதாரண நார்மலா பேசி கொஞ்சம் பேசி இது பண்றதா இல்லை தான் கேட்கறாங்க. ஓட்டுநர் சேவை பொறுத்தவரை ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 30 to 40 பேருக்கு மேல வேலைக்கு சேர்த்துவோம். 30 to 40 பேருக்கு மேல நம்ம வேலைக்கு ஆளோட சேர்த்துவோம். சேர்த்து மட்டும் இல்லாம எத்தனையோ பேர் வேலை கேட்கறவங்களுக்கு நம்ம வேலை கொடுக்குறோம். கம்பெனி ஹோட்டலு இது மாதிரிலாம் முதல்ல நம்ம கான்டாக்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஆள் கொடுக்குறோம். இதுவரையிலும் சரி யார்ட்டையும் ஒரு பைசா வாங்கிட்டு நம்ம ஓட்டுநர் சேவை எந்த ஒரு உதவியும் செய்யாது. சில பேர் சொல்றாங்க இப்ப வந்து காசு வாங்குறாங்க போறாங்க கமிஷன் வாங்குறேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம ஓட்டுநர் மைய சங்கத்துல வாங்குறீங்களா? அப்படி ஓட்டுநர் சேவை மையத்துல இருந்து யாருமே கை நீட்டி காசு வாங்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு நிர்வாகி எக்காரணமும் இருக்கவே இருக்காது. கிட்டத்தட்ட 30 நிர்வாகிகள் இருக்கும். அது போக 30 நிர்வாகிகள் இருக்கும். இது போக ஓட்டுநர் சேவை மையத்துல உறுப்பினர்களும் தவறு செய்ய மாட்டாங்க. அப்படி தவறுகள் யாராவது ஆதாரப்பூர்வமா தெரிஞ்சா உடனே நம்ம ஓட்டுநர் சேவை மையத்துல அவங்க பிளாக் லிஸ்ட்ல போட்டு ரிமூவ் பண்ணிடுறோம். ஓட்டுநர் சேவை கிட்டத்தட்ட 1 to 20 குரூப் இருக்கு. மொத்தம் 20 குரூப் ஓட்டுநர் சேவை மையம் நம்மகிட்ட இருக்கு. 20 குரூப்ல நம்ம இருக்கிறோம். 20 குரூப்லயும்
நிர்வாகின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கணும். அதாவது நம்ம ஓட்டுநர் மேய்ச்சல்ல உங்களுக்கு என்ன நன்மைகள் இருக்கு, அதனால என்னென்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? அது ஓட்டுநர் சேவை மையம் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் என்பது என்ன, அதை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக் கொள்றேன். ஓட்டுநர் சேவை மையம் ஆரம்பிச்சு இப்போ தற்போது 6 வருடம் தான் ஆகுது. கிட்டத்தட்ட நான் குவைத் நாட்டுக்கு வந்து 15 வருடம் ஆச்சு. இந்த 15 வருட காலத்தில் நானும் ஒரு குவைத் வீட்டில் ஒரு வாகன ஓட்டியாளராக அடிப்பட்ட நிலையில தான் முன்னாடி வந்தேன். அப்போ வாகனம் ஓட்டி இருக்கும்போது நான் பட்ட கஷ்டம் மிகப்பெரிய கஷ்டம், சொல்லி மாள முடியாத கஷ்டம். ஏன்னா அப்படிப்பட்ட கஷ்டத்தின் மத்தியில் நாங்கள் வந்த நிலையில எனக்குன்னு சொல்லிட்டு குரல் கொடுக்கவோ கை கொடுக்கவோ யாருமே இல்லை. அப்போ அடி மிதிப்பட்டு சாப்பாடு இல்லாமல் சம்பளம் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 2 வருட காலம் மிகப்பெரிய கஷ்டத்தின் மத்தியில் நான் இருந்தேன். கஷ்டத்தின் மத்தியில் பிறகு அவங்கள்ட்ட நல்ல விதமாக விடுதலை வரப்பட்டு வெளியாக்காம அடிச்சு கொண்டு நம்மளால முடிஞ்ச எந்த அளவுக்கு சேவை செய்யணுமோ அதை வெளிப்படையாக நம்ம செஞ்சு கொண்ட நிலையில இதை வந்து ஏன் நம்ம ஊர்ல எடுத்துக்கிட்டா ஒரு 4 ஊர் இருக்கும், 4-5 கார் இருக்கும், அதுக்குன்னு பார்த்தா ஒரு சங்கத்தை ஒன்று ஆரம்பிப்பாங்க, ஊர்ல வச்சிருப்பாங்க. அப்ப அவங்களுடைய தேவையை நம்ம பூர்த்தி பண்ணிக்கொள்வோம். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேருக்கு அங்க குவைத் நாட்டில் இருக்கிறாங்க. நமக்குன்னு சொல்லிட்டு டிரைவர்மார்னு சொல்லிட்டு ஒரு சங்கம் இல்லை, ஒரு அமைப்பு இல்லை, நம்முடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு எதுவுமே இல்லை. ஏன் நம்ம செய்யக்கூடாது என்ற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டுச்சு. அப்படிப்பட்ட நிலையில கிட்டத்தட்ட என்னுடைய நண்பர்களை மட்டும் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 10 பேர் கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட வாட்ஸ்அப் தளம் குவைத் தமிழ் ஓட்டுநர் சேவை. இன்னைக்கு கிட்டத்தட்ட பேஸ்புக்ல ஒரு ஸ்டேட்டஸ் போட்டா 1 மணி நேரத்துக்குள்ள கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய பேஸ்புக் நண்பர்கள் இருக்கிறாங்க. உங்க பேஜ், உங்க ஓட்டுநர் சேவை பேஜ் வந்து பேஸ்புக்ல நானும் பார்த்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, அது கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஃபாலோவர்ஸ் எண்ணிக்கை அற்றது, எனக்கு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. கிட்டத்தட்ட பேஜ்ல மட்டும் 1 லட்சத்துக்கு மேலவங்க ஃப்ரெண்டா இருக்கிறாங்க. லைக் பேஜ்ல ஃபாலோவர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1,80,000 கிட்ட இருக்கிறாங்க. 1,80,000 பேர் ஃபாலோவர். இது மட்டும் இல்லாம என்னுடைய ஐடிலையும் 5000 பேஸ்புக் ஐடியில மட்டும் கிட்டத்தட்ட 5000 ஃபாலோவர் எண்ணிக்கற்ற அளவுக்கு ஏகப்பட்ட பேர் என்னுடைய பேஸ்புக் ஐடியில இருக்கிறாங்க. அப்ப இந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைஞ்சுக்கிறோம். இந்த 6 வருட காலத்துல என்ன பண்ணது, 10 பேரை மட்டும் நம்ம ஆரம்பிச்ச வாட்ஸ்அப்ல ஆரம்பிச்சப்பட்டோம் இல்ல, கிட்டத்தட்ட வாட்ஸ்அப்ல மட்டும் 20 குரூப் நம்ம ஓட்டுநர் சேவை மையத்துல இருக்கிறோம். இந்த 20 குரூப்ல உள்ள ஆளு மட்டும் சாதாரணமா இல்லைங்க. 20 குரூப்பும் கண் இமைக்கும் நேரத்துல என்னென்ன நடக்குமோ, என்னென்ன செய்யணுமோ, கண்ணுல எண்ணெயை வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்களா, அதே மாதிரி நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு மெசேஜ ஒரு ஆளு 2 நாளைக்கு மேல பார்க்காம கேட்காம இருந்தா அந்த நம்பரை உடனே ரிமூவ் பண்றோம். எந்த ஒரு தேவையற்ற மெசேஜ் உள்ள இன்றியான 2 நாளைக்கு மேல இல்லாம இருக்காது. அதுக்கு மேல அவங்க சொல்லிடுவோம், உங்க தேவைன்னு சொன்னா மீண்டும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, நம்ம இணைச்சு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க தனிப்பட்ட மெசேஜ் போடுறோம். மெசேஜை பார்க்காம இருந்தாங்க வேணாலும் சரி, ஆளை உடனே தூக்கிட்டு அவங்க தேவைப்பட்டா கண்டிப்பா சேவை தரம், இது வந்து பிசினஸ் தரம் இல்லை. அப்ப இதனுடைய நோக்கம் என்னென்ன முதல்ல என்பதை நான் சொல்லிக்கிறேன். நோக்கம் என்னன்னு சொன்னா, முதலாவது மருத்துவ உதவி. வாகன ஓட்டியாளர் இருக்கிறவங்க யாருக்கு வேணா எந்த எப்படி வேணா எது வேணா சம்பிக்கலாம். ஓட்டுநர் சேவை மையத்தில் உள்ள உறுப்பினர்களை பொறுத்தவரை குவைத் நாட்டில் ஆம்புலன்ஸ் டெலிபோன் பண்றாலும் இல்லையோ, எந்த ஒரு விபத்து இருந்தாலும் ஓட்டுநர் சேவை நிர்வாகிகளுக்கு டெலிபோன் பண்ணி இதே மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உடனே தகவல் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம குவைத் நாட்டில் தற்போது நம்ம வளர்ந்துருக்கிறோம். அது முதல் உதவி. அவங்களுக்கு மருத்துவ உதவி எதுவாக இருந்தாலும் உடனே ஓடி போய் நம்ம செய்யும். இரண்டாவது, இந்த குவைத் நாட்டில் மரணிக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும், ஜாதி மதம் இன்றி இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் யாராக இருந்தாலும் அவங்கள தாயகம் கொண்டு போறதுக்கும் இங்கே நல்லடக்கம் செய்வதற்கும் அதுக்கான முழு வேலைகளும் குவைத் தமிழ் ஓட்டுநர் சேவை நிர்வாகம் யாராக இருந்தாலும் கிட்டத்தட்ட இதுவரை 60க்கும் மேற்பட்ட பாடிகளை நம்ம ஊருக்கும் இங்கே நல்லடக்கம் முடியும். அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே நம்ம பேஸ்புக் ஐடியில இருக்கு. இது இரண்டாவது. மூன்றாவது, உமரா செய்யக்கூடியவங்க யாராக இருந்தாலும் ஒரு மாசத்துக்கு 5 பேரை நம்ம ஓட்டுநர் சேவை மையத்திலிருந்து ஃப்ரீ உமரா அனுப்புறோம். முதலாக உமராக்கு ஃபர்ஸ்ட் உமராக்கு இதுவரைக்கும் போவே இல்லை அட்டு சொல்றவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன செய்யணும், ஃப்ரீ உமரா 5 பேரை ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி நம்ம அனுப்பி வைக்கிறோம். அடுத்து என்னன்னு பார்த்தா, குவைத் நாட்டுல யாருக்கு வேலை இல்லையோ அவங்களுக்கு ஒரு இன்னைக்கு தற்போது உள்ள நிலைமையில ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட ஆளை நம்ம வேலையை கொடுத்துருக்கிறோம். வேலை கொடுக்குறவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு உடனே வேலையை ஆளுக்கு நம்ம தேடி கொடுக்கணும். இதுக்கெல்லாம் ஒரு பைசா நம்ம காசு வாங்குறதில்ல. காசு வாங்குற மாதிரி யாராவது எங்க வேணாலும் பார்த்தாலோ கேட்டாலோ சட்டையை பிடிச்சிட்டு கேள்வி கேட்கணும். சப்போர்ட் நான் சொல்றேன். நம்மளோட நிர்வாகிகள் இருக்கிற யாராருமே சரி, உறுப்பினரும் சரி, யாருமே கை நீட்டி காசு வாங்க மாட்டாங்க. ஆதார் நீ காட்டினா
சட்டையை பிடிச்சிட்டு கேள்வி கேட்கலாம் என்ற வாக்குறுதியை சொல்லிக்கொள்றோம். இது போக கொய் தமிழ் ஓட்டுநர் சமயம் கபடி மேட்ச் நம்ம நடத்தோம். கபடி நடத்துறீங்க வருஷந்தோறும் தமிழுடைய வீர விளையாட்டான கபடி நடத்துறீங்க. போன வாட்டி நடந்தது வந்து ரிக்கே ஹதியக்கால் நடத்தும். இந்த வருஷம் இன்ஷால்லா விரைவில் நடத்த இருக்கிறோம். சரிங்களா? வருஷத்துல ஒரு வாட்டி கொய் தமிழ் ஓட்டுநர் சமயம் நடத்தும் மாபெரும் 1ஆம் ஆண்டு கபடி போட்டி ரிக்கே நடந்தது. இந்த வருடம் வரக்கூடிய காலங்களில் நம்ம நடத்தும். அடுத்ததாக கொய் தமிழ் ஓட்டுநர் சமயம் வருஷந்தோறும் ஒரு வருஷத்துக்கு 2 வாட்டி பிளட் டொனேஷன் செய்யும். பிளட் டொனேஷன் நம்ம நடத்திருக்கோம். இப்ப வரக்கூடிய 12ஆம் தேதி 10வது மாசம் இன்னும் அடுத்த வாரம், இந்த வாரம் முடிச்சுட்டு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை பிளட் டொனேஷன் நம்ம செய்யணும். அதுக்கு எல்லாருமே வரலாம், ஜாதி மதம் இன்றி எல்லாருமே வரலாம். அப்புறம் உணவு உபசரிப்புகள் உண்டு. வாகன வசதி இல்லாதவங்களுக்கு போய் வீட்டில் வேலை போகிற டிரைவர்கள் யாரும் ரத்தம் கொடுக்கறதுனா அவங்க வீட்டுல இருந்து கூட்டி வந்து பிளட் கொடுத்துட்டு திரும்பி அவங்க வீட்டுக்கே கொண்டு போய் விடுற அளவுக்கும் சாப்பாடு கொடுத்து அவங்க நல்ல விதமா கவனிச்சு அனுப்புவாங்க. எல்லா வசதிகளும் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும். இப்படி பல சேவைகளை செஞ்சு கொண்டிருக்கிறதா ஓட்டுநர் சேவை. இது மட்டும் இல்லாம ஏதேனும் பொருள்கள், விற்கக்கூடிய பொருள்கள், வாங்கக்கூடிய பொருள்கள், அதிகமாக உள்ள பொருள்களையும் நம்ம செஞ்சிடும். கார் சேல்ஸ் பண்றது, ஊருக்கு போனோம்னு சொன்னா டெம்பரரியா நம்ம ஒரு குடும்பம் இருப்போம், ஃபேமிலியை கொண்டு வந்து 3 மாசம் 4 மாசம் வைப்போம். அவங்களுக்கு தேவையான கட்டில், பீரோல், அதே மாதிரி பொருள் அவங்களுக்கு விற்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் உள்ள அனுமதியும் நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது குவைத் நாட்டுல அத்தியாவசிய தேவை, ஒரு மனிதராக ஒரு வாகன ஓட்டியலாக இருக்கக்கூடியவங்களுக்கு அத்தியாவசிய தேவை என்ன என்பது அது அனைத்தும் ஓட்டுநர் செய்வதில் இருக்கு. இதான் எங்களுடைய முழுமையான மேனேஜர் சொல்றேன். மேனேஜர் நான் வீடியோ கால் அடிச்சு காட்டுறேன். இந்த இடத்துல தான் நிக்கிறேன், ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் தான் நிக்கிறேன். வந்து உள்ள போக முடியல அப்படின்னு சொல்றேன். சரி ஓகே. அதுக்காட்டி தலைப்பு என்னன்னாக்கா ஒய்க்கு ஒருத்தன் ஆர்டர் பண்ணவன் அவன் கேன்சல் பண்ணிட்டான். அந்த கோபத்தை வச்சு என்ன அடிக்கிறான், அடிச்சு வெளில தட்டான். எவ்வளவு ஆகுது பைசா? 14 நாள். தொலை வச்சு எல்லாத்தையும் பத்தாக்கா லைசன்ஸ் எல்லாத்தையும் பிடிங்கிட்டு 1 மாசம் அலைஞ்சிருக்கேன். கையில உள்ள காசு இது எல்லாம் செலவாயிடுச்சு. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, இன்னொரு சங்கத்து நம்பரை கொடுத்தாக்கா அவங்க ஆன்சர் பண்ணவே இல்லை. 15 நாள் 20 நாள் அவங்க தொங்கிட்டு கிடந்தேன். அதை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் ஒரு சங்கத்துல இருக்கிறதுனால இன்னும் நான் உறுப்பினரா இல்லைனாக்கா நான் வெளியாளா தான் நான் சொல்லுவேன். ஒரே நாள் தான் போன் அடிச்சேன். உனக்கு என்னடா தம்பி பிரச்சனைன்னு கேட்டாங்க. அதே லொக்கேஷன் அனுப்புனா நேராக காசு பக்கம் வரோம். லொக்கேஷன் அனுப்புனாங்க. சாயந்தரம் வந்தேன். சாயந்தரம் வந்தா சாப்பிட்டு ஆரம்பிக்கிறேன். 3 நாளா வரும். 3 நாள் வரை நீங்க சாப்பிடுறதுல கொள்ள எங்க அலுவலகம் வருது. எங்க இருந்து 3 நாள் வந்து முருகாப்புல வந்து ஒரு இதுல வார்த்தை படத்துல இருக்கேன். ரூமும் கிடையாது. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லைங்களா? அது எத்தனை நாள் தங்கலாம்? ஒரு நாள் தங்கலாம். வீட்டு டிரைவரா இருக்கவங்ககிட்ட மறுநாள் தங்க முடியுமா? போய் கேட்க மாட்டானா? கண்டிப்பா அது கேட்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி வெளியில வந்துட்டேன். வெளில வந்து இவங்க ரூம்ல அழைச்சிட்டு போய் 3 நாள் 4 நாள் தர வச்சு மறுபடியும் கோயிக்கிட்ட பேசி, இந்த கோயிக்கிட்டே பேசி எத்தனை கிடைக்கல 250 கிடைக்கல. எதுக்கு? கண்ணாசி ஆனா நான் 1 ரூபா வாங்கலாம் அவங்ககிட்ட. நான் கண்ணாசி காலம் தரமையால என்ன பண்ணாங்க, அவங்க 700 கடி கேட்டாங்க. 250 கடி கொடுத்துட்டு என்னை வீட்டை உடனே ஆட்சி விட்டேன். ஆட்சி வந்து இன்னைக்கு வெளியாக்காம அடிச்சதுக்கு என்கிட்ட 10 காசு கிடையாது. இன்னைக்கு வந்து 2800 நாள் புது வண்டி எடுத்து கொடுத்துருக்காங்க. 1 ரூபாய் எனக்கு கிடையாது. இவங்க கை காசை போட்டு மாசம் 150 நாள் கொடுத்து எப்போ உனக்கு காசு அக்காம அடிச்ச காசு வந்து 500 நாள், 2 வருஷம் அக்காம அடிச்சிருக்கு 500 நாள். இந்த காசு வந்து பில்லுல எல்லாமே என்கிட்ட கொடுத்துட்டாங்க. இந்த 6 மாச காலத்துல 5 மாசத்துல வந்து 150 நாள் அண்ணாண்ட கொடுத்துருவாங்க. இந்த கடவை நான் தானே அடைக்கணும். இதுல நீ நல்லவனா இருக்கடா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பொது சேவை செய்யலாம்டா அப்படின்னு சொல்லி என் சங்கத்துல வந்து ஒரு நிர்வாகியா அழைச்சி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நான் கை நிறையா சம்பாதிக்கிறேன். மாசம் 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன். இதுக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா எங்க அண்ணன் தான். ஆமா, 1 ரூபா பணம் கிடையாது அவங்களுக்கு. அவங்களால என்னால அவங்களுக்கு தான் செலவு. இவ்வளவு மொத்தம் டியூட்டியை பார்த்துக்கிட்டு இவங்க வந்து நைட் ஷிஃப்ட் டியூட்டியை பார்த்துக்கிட்டு எனக்கு அலைஞ்சிருக்காங்க. பாருங்க, கரெக்டா 15 நாள் அலைஞ்சிருக்காங்க. 15 நாள் எதுனால? 15 நாள் கண்ணாசலுக்கு 1 வாரம் அலைஞ்சாங்க. 1 வாரம் அக்கா அடிக்கிறதுக்கு நல்ல போயிட்டு இப்ப அடிக்கிட்டு காலி பண்ணிடுறாங்க. அதுக்கு நல்ல போய்க்கே பார்த்து அலைஞ்சி அதை பிடிச்சி அக்கா அடிச்சாங்க. அடுத்து கார் வந்து சரியா அமையல. என்னடா உனக்கு பழைய வண்டியே வாங்கி சரி வராது, 4 நாள் ஓடும், 4 நாள் ஓடாது. எனக்கு ஸ்பீட்லயே இருக்கு காரு. கார் வாங்கி இன்னைக்கு நான் ஆளா இருக்கேன். இன்னைக்கு நான் ஆளா இருக்கான காரணம் யாருன்னா அண்ணன் தான். ஏன்னாக்கா ஊர்ல போய் குப்பை பொறிக்கலாம். இதுதான் உண்மை. நாம் வீடியோவை பொறுத்தவரை தற்போது வளர்ந்து வரக்கூடிய
டிவியில் இதுவும் ஒன்று. இவங்களுடைய சேவை மேலும் தொடர எல்லாம் உள்ள இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுகிறேன். அனைவரும் லைக் பண்ண ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச அளவு தகவலை நண்பர்கள் தெரிவிச்சுங்க. போய் தமிழ் ஓட்டுநர் சேவையும் நிர்வாகி சார்பில் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கொள்கிறேன். நன்றி.